வணக்கம், வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் தக்காளியோட தலையை எடுத்துட்டு புளி, மிளகாய், வெல்லம், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச விழுதை அப்படியே தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு வாணலி போட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. பெருங்காயம் போட்டு பொரிஞ்ச உடனே உளுந்து போட்டுக்கோங்க. தென் சிகப்பு மிளகாய் நல்லா செவக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்த உடனே கருவேப்பிலையை போட்டுட்டு மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனவுடனே இந்த அரைச்ச தக்காளி விழுதை அதில் போட்டு நல்லா ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் நல்லா கிளறணுங்க. இது நல்லா சுருங்கும். இதை எப்போவுமே நான் மூடி வச்சு தாங்க பண்ணுவேன். இல்லைனா அது எல்லாம் செவுத்து மேலே கேஸ் மேலெல்லாம் அப்படியே சிதறி போயிடும். இப்போ பாருங்கள், தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போடலாம். இதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் வெறும் வாண்டியில் செவக்க வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வெளியில் வந்தவுடனே இறக்கி வச்சு ஆறின உடனே ஒரு நல்ல சுத்தமான பாக்ஸில் எடுத்து வச்சிங்கன்னா இது வெளியில் வச்சிங்கன்னா 4 டேஸ் கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 15 டேஸ் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது டிசம்பர் மாதம் இல்லைங்க, தக்காளி நல்லா விலை கம்மியாக கிடைக்கும். அதனால் இதே தக்காளியில் அடுத்தது ஒரு சைட் டிஷ்ஷு. இது ஸ்வீட்டுங்க. தக்காளி ஜாம் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ், வெரி ஹெல்தி டூ. இதுக்கு 1/2 கிலோ தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு தலையை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு 300 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு வாண்டியில் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணுங்கங்க. ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த சுகர் நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி வரும்போது உங்களுக்கு நல்ல ஜாம் பதம் அவ்வளோ ரெட்டாக சூப்பராக கிடைக்குங்க. இந்த தக்காளி ஜாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ப்ரெட்டில் நீங்கள் தடவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இந்த நாட்டு தக்காளிக்கு பதிலாக நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல்.